ஹாய், கிணத்துக்கவுடைய ஓனர் சார் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபினிஷினுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி ஒர்க் எப்படி பண்ணி சார் எப்படி சார் வணக்கம் சார். பட் நாங்களும் வேற ஒரு 2-3 பக்கமெல்லாம் கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் சாரை ஒரு தேடாத்தான் தெரியும். மூணாவதா சாரை சொன்னேன். மூணாவது டீமை தான் சாரை தெரியும். அப்போ வந்து எப்படி செய்ய போறாங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பல யோசனைகள்லாம் யோசிச்சு, சரி இந்த மாதிரி சார் ஒரு நாள் கொண்டு வந்து சாம்பிள்லாம் காட்டினாங்க. நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா திருப்தியாக இருந்தது. அதாவது காசு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அவ்வளோங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சது. சாருக்கிட்ட ஒரு டீம் வச்சிருக்காரு. சார் ஒரு 3 பேரை வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப, அதாவது இன்னைக்கெல்லாம் ஒரு தெரியாதவங்ககிட்ட வேலை கொடுத்து ஒரு வீட்டில் வந்து அட்டாச்சா ஒரு 20 நாளைக்கு 30 நாளைக்கு தொடர்ந்து வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ, எப்படி அவங்கள பற்றி நம்ம ஒரு பயந்துகிட்டே இருக்கவங்கள இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தானே சார் இருக்குது. அண்டா குண்டா பூச வர்றவன் அண்டாவை திருடிட்டு போயிட்டான், குண்டாவை திருடிட்டு போயிட்டான். இந்த உலகத்துல ஒரு 20 நாள் நம்ம கூட நம்ம ஃபேமிலியில ஒன்னாவே இருந்து இங்க இருந்து வேலை பார்த்து கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே சாரோட டீம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர், ரொம்ப பிடிச்சிருந்தது. அருமையா வேலை பார்த்தாங்க. ஒவ்வொரு வேலையும் நம்மளுக்கு நான் எதிர்பார்த்ததை விட திருப்தியா இருந்தது. அதே மாதிரி அமௌண்ட் நான் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் வரல. ரொம்ப சீப்பா பெட்டரா இருந்தது. ரொம்ப ரொம்ப பெட்டரா இருந்தது. நல்லா இருந்தது. சாருக்கு அதே மாதிரி தான். நான் என்னால் என்ன முடிஞ்சதோ, மற்றவங்களாம் எப்படி அமௌண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சார் வந்தவொடனே பேசின அன்னைக்கே ஒரு 1 லட்சம் ரூபாயை கொடுத்தேன். சார் மறுநாள் மெட்டீரியல் வாங்கும் போது இருந்தாங்க. சார் அதில் பாதி அமௌண்ட்டை, முக்கால்வாசி அமௌண்ட்டை மறுநாளே கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து ஒருத்தங்க வந்து என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு வேலையை செய்ய வர்றாங்க, நம்ம என்ன சப்போர்ட் நம்மளால பண்ண முடியுமோ அதை என் சைடில் நான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. நினைச்சதை விட நல்ல மாதிரி வேலை பண்ணி கொடுத்துருங்க. ஒவ்வொரு கிச்சனும் சரி, வால் சரி, டிவி யூனிட் சரி, எல்லாமே இருக்குது. இது நம்ம பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பகுதி. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, அரசம்பாளையம். இது நியூ ஹோம் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு ஆகிட்டு இருக்கிற ஒரு புது ஏரியா. அப்போ நம்மளை வச்சு 10 பேர் செய்யணும் சார் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன். சார் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கறது தான் அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா இதை வந்து நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்னதுக்கு மேலே நல்லா திருப்தியாக இருந்தது. உங்கள் டீமுக்கு மேலும் மேலும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருங்க. பரவாயில்ல, அதான் சொல்லிட்டேனே. இந்த காலத்தில் 1 ரூபா கொடுத்தா 80 பைசாக்கு தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் 1 ரூபா கொடுத்தா எனக்கு 1.5 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கீங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம டீம் மறுபடியும் எனக்கு ஏதாவது ஒரு இதில் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். ஹாலில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஷோகேஸுங்க. ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் ஃப்ரண்ட் சைடில் வந்து 5mm மிரர் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேனலில் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஷோகேஸில் ஏதாவது நீங்கள் பொருளை வச்சுக்கலாம், ஃப்ரேம்ஸ் வைக்க மாதிரி அழகாக நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். பேக்ரவுண்டு வந்து அதுவும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபோட்டோ பேனலில் போட்டு கவர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது ஸ்லைடிங் கிளாஸில் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் ஒன்று, ஒரு பூஜா டோரும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா டோர் இது பூஜா டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹுட்டு கவசம் போட்டு 3 ஸ்டெப்பு நம்ம போட்டிருக்கோம். அதாவது டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 பார்டர் ஸ்டெப்பை கொடுத்து நம்ம பூஜா டோர் கவர் பண்ணியிருக்கோம். மேல் டாப் வந்து ஹுட்டுடைய கவசம், இது ஹுட்டுடைய கவசம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது ஒயிட் பேட்டர்னு, அவுட்ரு பார்டர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டு மேட் ஃபினிஷிங்கில் ஹுட்டோட ஸ்டைலையே பண்ணி கொடுத்துருக்கோம். இது சேமோடைய யூபிவிசி சொல்ல மாட்டாங்க, ஹுட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹுட்டுடைய ஃபினிஷிங் அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். இல்லை பூஜா பெல்ட்டோடைய நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நாபு ஹேண்டில் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது கீழே வந்து நீங்கள் பூஜாவுடைய திங்ஸ் பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்டோரேஜில் ஸ்டாக் வச்சு உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம்.
வித் ஒயிட் கலர் பேட்டர்ன்ஸுங்க. பேக்ரவுண்ட் டீ பேட்டர்ன்ஸ். இது ஒயிட் ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல். நீங்க ஸ்கிராச்சிங்கே பண்ணாலுமே இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் விழுகாது. நார்மலா நீங்க பிளைவுட்ஸ் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிராச் விழுகும். இந்த ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் விழுகாது. அதே சேம் பேட்டர்ன் உட்டுடைய கவசம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்ல வந்து உட்டோட ஸ்டைல்ஸே வரணுக்காக நம்ம டாப்ல வந்து உட்டு போட்டு கொடுத்துருக்கோம். சேம் பார்க்கும்போது ஒரு கிராண்டா லக்ஸுரி டிசைன்ல உட்டு மாதிரி கொண்டு வரணுக்காக நம்ம இந்த டாப்ல வந்து 3 கவசம் கொடுத்துருக்கோம். அது ஒரு உட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஹாலில் வந்து சேம் ஒரே பேட்டர்ன் வர்றதுக்காக நம்ம டிவி யூனிட் சேம் ஒரே பேட்டர்ன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது ஃபோட்டட் பேனல் போட்டு இது டீ குடிக்கு இதுக்கு மேட்சிங்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி டெப்த்தில் 2 இன்ச்சு உங்களுக்கு ஸ்டெப் போட்டு உங்களுக்கு ஒரு பீம் மாதிரி ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்கோம் பாருங்க. இது செய்ய பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்படியே பாருங்க. அது போஸ்ட் பண்ணி காமிச்சு. கார்னர்ல வந்து உங்களுக்கு 2 ட்ராவ் போட்டுக்கோங்க. அதாவது நீங்க ஏதாவது புக்ஸ் பொருள் வைக்கணும் நீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம், இல்ல ரிமோட் ஐட்டம்ஸ் வைக்கணும் நீங்க உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த ஸ்டோரேஜுக்காக நம்ம 2 ட்ராவ் கொடுத்துருக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஒயர் கேபிளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு கேப் கொடுத்து நாங்கள் கப்பிங் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள நீங்கள் ஒயர்லாம் உள்ள ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டிஷ் வைக்கிற மாதிரி டிஷ் பேட்டிங்கில் வைக்கிற மாதிரி அடியில் வச்சுக்கலாங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் தான். இந்த பக்கம் டபுள் டோர் போட்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன். அப்படியே வாங்க டைனிங் ஹால்லையும் பார்க்கலாம். டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்டோட போட்டிருக்கோம். அப்புறம் இங்க ஷெல்ஃபுக்கு வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். இது கிளாஸ் டோர்ஸுங்க. டைனிங் ஹாலில் யூஸ் பண்ற சின்ன சின்ன குப்பி டம்ளர்ஸ் வைக்கணும்னா நீங்க இங்க ஸ்டோரேஜுக்காக நம்ம இங்க வந்து ஓப்பன் டோர் கொடுக்கல. ஏன்னா ஓப்பன் டோர் கொடுத்தாலும் இங்க உட்கார கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்லைடிங்ல செக்கு கிளாஸ் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கும். வாங்க கிச்சன் போய் பார்த்தலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்க நார்மலா எல்லா சைட்லயும் பார்க்க மாதிரி இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக வாஷ் பர்சன் கீழே ஸ்டோரேஜுக்கு டபுள் டோர் போட்டிருக்கோம். பிராஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் தான். மேக்ஸிமம் எல்லா சைடும் நம்ம பண்ணுறது ஃபுல்லாமே சாஃப்ட் க்ளோசர் போட்டு தான் பண்ணி கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் அதுலேயே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். சிலிண்டருக்கு ஃபோல்டிங் டோருங்க. 2 ஃபோல்டிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். ஏங்க ஃபோல்டிங் டோர் கொடுக்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். நீங்க சிலிண்டருடைய அந்த டெப்தோடைய அகலத்துக்கு ஈஸியா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் உள்ள கொண்டு போறதுக்கும் அது ஒரு பெட்டரா இருக்கும். ஃபோல்டிங் டோர் போட்டோம்னா சிங்கிள் டோர் கொடுக்கலாங்க. சிங்கிள் டோர்னா இந்த இடத்துல மட்டும் டோர் வரும். பட் டபுள் டோர் போட்டா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அதுக்காக நம்ம ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். இது இந்த ஸ்டோரேஜுங்க. இன்னொன்னுங்க, நம்ம கிச்சனுக்குள்ள மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸோட இன்ஜெஸ் தான் நம்ம போடுவோம். ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃபோட ஏரியா. இந்த வாட்டர் ப்ரூஃப் ஏரியாக்குள்ள வரும்போது உங்களுக்கு கிச்சனை வந்து எஸ்எஸ்ல போட்டாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்லா துரு பிடிக்காது. கொஞ்சம் உங்களுக்கு லாங் லைஃபோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்குங்க. அப்புறம் ஷெல்ஃபுங்க கடப்பாக்கள்லயே கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டர் டோர் மட்டும் போட்டு செல்ஃப் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது லாஃப்ட்டுங்க. எல்லாமே டபுள் பேட்டர்ன்ஸ் கலர் தான். வித் ஹைவரி கோல்டன் பிளாக் உடைய ப்ரௌன்ல நம்ம டபுள் பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
கார்னரில் பிளைட்டுங்க. சும்மா நீங்கள் டிங்ஸ் பொருள் தான் வைக்கணும், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்பைஸ் பாக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸ்பைஸ் பாக்ஸ் பாருங்க, 3 அடி உள்ள அகலத்தில் 2.5 அடி ஹைட்டில் வந்து ஒரு ஸ்பைஸ் பாக்ஸ் அழகாக உங்களுக்கு பிளாக் ஒன்வே கிளாஸில் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிருக்கோங்க. நல்லா சூப்பராக ஒரு டபுள் பேட்டர்ன் அழகாக சூப்பராக வந்துருக்குங்க. நெக்ஸ்ட் 2 பெட்ரூம்ல வார்ட்ரோப் பண்ணிருக்கோங்க, அதையும் பார்த்துடலாம் வாங்க. வார்ட்ரோப் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இது மல்டி லாக் போட்டு நம்ம வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே நம்ம பிளைட்டு இதெல்லாம் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் தான், ஹுட்டே கிடையாதுங்க. ஏன்னா கடப்பாக்கள் கூட சில பேர் வார்ட்ரோப் பண்ணுவாங்க. கடப்பாக்கள் எல்லாமே எங்களோட யூபிவிசி மெட்டீரியலையும் நாங்கள் வார்ட்ரோப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ளே நாங்களே ரேக் ஷெல்ஃப்லாம் அடிச்சு கொடுத்து உங்களுக்கு அவுட்டர் டோர்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாச்சுங்க. இதுல சேஃப்டி லாக் நீங்கள் போட்டுக்கலாங்க. சேஃப்டி லாக் இது போட்டால் உங்களுக்கு லாக் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு க்ளோசிங் ஆகிடுங்க வித் சேஃப்டி லாக். இது இந்த பக்கம் அதே மாதிரி தாங்க, இதுக்கும் சேஃப்டி லாக் போட்டு நம்ம வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு ரிமூவே ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு சிங்கிள் டிராவ் மட்டும் போட்டிருக்கோங்க. மேல வந்து உங்களுக்கு எஸ்எஸ் பைப்லயே உங்களுக்கு ஹேங்கர் மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம இங்க அவங்க கட்டில் போடுறாங்கனால இங்க வந்து நம்ம இஷ்டப்படுற இந்த சைட்ல நம்ம மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இங்க ஒரு ஷீட் போட்டு இங்க ஒரு சைட்ல மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க, இங்க நீங்க பாத்துக்கலாம். அப்புறம் லெஃப்ட் எல்லாமே டபுள் பேட்டர்ன்ஸ் கலருங்க வித் டார்க் வித் ஹைவரி கலர்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் தாங்க. உங்களுக்கு ஸ்கிராட்சிங் நீங்க பண்ணாலுமே சுத்தமா ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட விழுகாதுங்க, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அழகான மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம். வித் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். நீங்க தண்ணிக்குள்ள போட்டு நீங்க மெட்டீரியல் ஊற வச்சாலுமே அது உங்களுக்கு கரையான் பிடிக்கவோ பூச்சி பிடிக்கவோ எதுவுமே 100% வாய்ப்பே கிடையாது. வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். பக்கத்து பெட்ரூம்ல நீங்க பார்த்த மாதிரியே தான் சேம் அதே கலர் வித் பேட்டர்ன்ஸ் மட்டும் மாறுங்க. அதில் நீங்க பார்த்துருப்பீங்க சைடில் வந்து மிரர் இருக்கும், பட் இந்த வார்ட்ரோப்ல சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பர்ஃப்யூம் ஐட்டம் வைக்கணும், நீங்கள் உள்ள நீங்கள் வச்சுக்கலாம். பர்ஃப்யூம் பவுடர் ஐட்டம் சீப் ஐட்டம் வைக்கணும், எவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாங்க. இது வந்து இதோட ஸ்டோரேஜ் பொருளுக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுலேயும் நம்ம வந்து ஷெல்ஃப் நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. சேம் அதே கலர் தான், நீங்க பக்கத்து பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே சேம் அதே கலர்ஸ் தான். பேட்டர்ன்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் மாறுங்க. அதுல பார்த்துருப்பீங்க டபுள் டோர் வந்து டார்க் வரும், டபுள் டோர் ஐவரி வரும். இந்த வார்ட்ரோப்ல வந்து ஒரு டோர் டார்க் கொடுத்துருப்போங்க, இன்னொரு டோர் நாங்கள் ஐவரியில் கொடுத்துருக்குறோம். சேம் அதே லாக்கு தான். உங்களுக்கு லாக் எல்லாம் உங்களுக்கு இதில் போட்டிருக்கோம், மல்டி லாக் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுலயும் அதே மாதிரி தான். இதுலயும் பார்த்தா அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கர் ஒன்று டாப்ல கொடுத்துருக்கோங்க, எஸ்எஸ் பைப் போட்டு உங்களுக்கு ஹேங்கர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டிரா ஒன்று கொடுத்துருக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி உங்களுக்கு யூபிவிசி பிளைட்லேயே போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக ஒரு லாக்கர் வச்சு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு லாக்காக பக்காவாக இருக்குங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய வீடியோஸுங்க. இதே மாடல் தான் மேல் ஃப்ளோரையும் பண்ணி கொடுத்துருக்காங்க.